Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 8 Hindi Lesson 1. Shortly, I will be uploading Lesson 1 activities also. Please subscribe to this channel so that you can get notified. Now, let's go on to the lesson. So, the lesson Dhvani. Abhi na hoga mera ant, abhi abhi hi to aaya hai. मेरे वन में मृतुल वसंत अभी न होगा मेरा अंत. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வார்த்தைகளோட மீனிங்ஸை பார்த்துடலாம். அபி ந ஹோகா, அபி அப்படின்னா இப்போ, ஹோகா அப்படின்னா ஹேப்பனிங். ஓகேவா? ந ஹோகானா நடக்காது, நடக்கக்கூடியது, நடக்கக்கூடாது. அப்ப ந ஹோகா அப்படின்னா நடக்காது. என்ன நடக்காது அப்படின்னா அந்த், அந்த்னா முடிவு. மேரா அந்த், என்னுடைய முடிவு இப்ப இல்ல. அபி அபிஹி தோ ஆயா ஹே, அபி அப்படின்னா இப்பதான் வந்திருக்கு. ஆயானா இட் ஹாஸ் கம். என்ன வந்திருக்கு அப்படின்னா மேரே வன் மே மிருதுல் வசந்த். மேரே வன் அப்படின்னா என்னுடைய ஃபாரஸ்டுக்குள்ளார, வசந்த் அப்படின்னா வசந்த காலம், ஸ்ப்ரிங் சீசன் சொல்லுவோம் இல்லையா. மிருத்துல் அப்படின்னா ரொம்ப சாஃப்டான, கோமல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ சாஃப்டான வசந்த காலம். அபி ந ஹோகா மேரா அந்த், இப்போ எனக்கு கிடையாது. அந்த் அப்படின்னா எண்டிங் அப்படிங்கறத கவி இந்த 4 லைன்ல சொல்லியிருக்காரு. ஸோ கவி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை பத்தி மிக அருமையா சொல்லியிருக்காரு. அது வசந்த காலத்தோட குறிப்பிட்டிருக்காரு. ஸோ வசந்த காலம் அப்படின்னா எப்படி இருக்கும்? எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல்னு காட்சி அளிக்கும், குயில்கள் கூவும், அனைத்து விதமான ஜீவராசிகளும் மிகவே சந்தோஷமா இருக்கக்கூடிய காலம்தான் இந்த வசந்த காலம் இல்லையா. ஸோ அதிலையும் கவிஞர் எப்படி அதை சொல்லியிருக்காருன்னா மிருதுல் வசந்த், ரொம்பவே சாஃப்டா இருக்கக்கூடிய காலம் தான் அந்த மிருதுல். ஸோ மிருதுலமா வசந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல எதை அவர் பாயிண்ட் அவுட் பண்றாருன்னா நம்முடைய யூத் பீரியட் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, அதை தான் கவிஞர் குறிப்பிடுறாரு. அதாவது இந்த வாலிப வயதுல நமக்கு நிறையவே விஷயங்கள் சாதிக்க இருக்கு. அதனால நமக்கு முடிவே கிடையாது, இதுவே ஆரம்பம் அப்படின்னு கவி ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. ஹரே ஹரே ஏ பாத் டாலியா கலியா கோமல் காத், மேஹி अपना स्वप्न मृदुल कर फेरूंगा निद्रित खलियों पर जगा एक பிரத்யூஷ் மனோகர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மீனிங்ஸை பார்த்துடலாம். அந்த வேர்ட்ஸ்க்கு ஹரே ஹரே, ஹரே அப்படின்னா கிரீன் கலர் இல்லையா. ஸோ நல்ல பச்சை பசேல்னு இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா பாத், பாத் அப்படின்னா லீவ்ஸ், பத்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இலைகள் எல்லாம் ரொம்பவே பச்சை பசேல்னு இருக்கு. டாலியா கலியா கோமல் காத், டாலியா அப்படின்னா பிரான்ச்சஸ் ஆஃப் த ட்ரீஸ், கலியா அப்படின்னா மொட்டுக்கள், ஓகே, பட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கலியா. கோமல் காத், ரொம்பவே சாஃப்டா அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ வசந்த காலம் அப்படிதான் இருக்கும் இல்லையா. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். மரங்கள் செடி கொடிகள் எல்லாமே நல்ல அந்த பழைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து புது இலைகள் கொழுந்து விட்டு இருக்கும். ஸோ ரொம்ப அருமையா இருக்கும் இதெல்லாம் பாக்குறதுக்கு. அதுல மொட்டுக்கள் ரொம்பவே அழகா காட்சி அளிக்குது. மேஹி अपना स्वप्न मृदुल कर, மேஹி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கர் அப்படின்னா கைகள், ஓகே, ஹேண்ட்ஸ், ஓகே, ஸ்வப்னம் அப்படின்னா ட்ரீம் இல்லையா. ஸோ என்னோட கைகளை வச்சு அந்த சாஃப்டான மொட்டுக்கள் இல்லையா, கலியா அப்படின்னா மொட்டுக்கள், மொட்டுக்களை எழுப்ப போறேன். ஃபேருங்கா நித்ரித் கலியோம் பர், நித்ரித் அப்படின்னா ஸ்லீப்பிங். ஸோ தூங்கிட்டு இருக்கிற அந்த மொட்டுக்களை நான் எழுப்ப போறேன். எழுப்பிட்டு ஜகா ஏக் பிரத்யூஷ் மனோகர். ஸோ ஜகா, ஜகா அப்படின்னா எழுப்பிட்டு அந்த மொட்டுக்களுக்கு என்ன பண்ண போறேன்னா ஏக் நயி சுபக், ஒரு அருமையான புது மார்னிங்கை நான் அதுக்கு காட்ட போறேன் அப்படின்னு மொட்டுக்களுக்கிட்ட சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கவிஞர் இந்த பேராகிராஃப்ல இருந்து மக்களுக்கு, பீப்புளுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா,
awakening those who have slept. அதாவது நம்ம தூங்கி கொண்டிருக்கிறோம், நம்மளை அவர் இந்த மாதிரி எழுப்புறாரு. எழுப்பிட்டு what is he trying to tell us? Make your dream come true in your life. நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு ட்ரீம் பண்ணணும். ஹை லெவல்ல நம்ம என்ன அச்சீவ் பண்ண போறோம், நம்ம முன்னேற்ற பாதையில எப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படிங்கறத தான் கவிஞர் இந்த லைன்ஸ்ல இருந்து சொல்ல வராரு. So he tells, I will put his soft hands on the buds. கர் அப்படின்னா ஹேண்ட் இல்லையா? ஸோ அந்த மொட்டுக்கள் மேல தன்னோட சாஃப்டான அந்த ஹேண்ட்ஸை போட்டு அந்த மொட்டுக்களை எழுப்புறாரு. ஸோ அந்த மொட்டுக்கள் இங்க யார் அப்படின்னா நம்ம தான், யூத் பீப்புள். ஸோ நம்மளை அவரு நல்லா இன்ஸ்பயர் பண்ணி எழுப்புறாரு. எப்படின்னா நம்ம நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில நம்ம போகணும் அப்படின்னு சொல்ல வராரு. पुष्प पुष्प से तंद्रालस लालसा खींच लूंगा मैं, अपने नवजीवन का अमृत सहर्ष सींच लूंगा मैं. புஷ்ப அப்படின்னா ஃப்ளவர்ஸ், ஓகேங்களா? ஸோ தந்திராலஸ் அப்படின்னா அகெயின் ஆலஸ் இல்லையா? ஆலஸ் அப்படின்னா லேசினஸ். ஸோ தட் இஸ் வாட் இஸ் தந்திராலஸ். ஸோ சோம்பேறித்தனங்கள் தந்திராலஸ்னா. லால்சா அப்படின்னா ஆசைகள். கீஞ்ச் அப்படின்னா ஐ வில் டேக் அவே. கீஞ்ச் அப்படின்னா தூக்கி கிள்ளி வீசுறது, அதுதான் கீஞ்ச் லூங்கா அப்படின்னா டேக்கிங் இட் அவே. ஸோ என்ன சொல்றாருன்னா, ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ளவர் ஐ வில் டேக் அவே த லேசினஸ் ஃப்ரம் இட் அப்படின்னு சொல்றாரு இந்த லைன்ல. ஒவ்வொரு பூக்களில் இருந்தும் அதுக்குள்ள இருக்கிற அந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் நான் கிள்ளி எறிய போறேன், அந்த பூக்கள் எல்லாம் எழுப்ப போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பனே நவஜீவன், அப்பனே நவஜீவன் அப்படின்னா இந்த புதுசா இந்த வாழ்க்கையை துவங்கிறதுக்கு அமிர்த சஹர்ஷ் சீஞ்ச் லூங்காமே, அமிர்தமான அந்த விஷயத்த சீஞ்ச் அப்படின்னா நம்மளுக்கு அவர் தர போறாரு அப்படின்னு இந்த லைன் மீன் பண்ணுது. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வராரு கவி அப்படின்னா, ஐ வில் கிவ் தெம் அ நியூ லைஃப் விச் வில் பி ஃபில்ட் வித் அமிர்த மாதிரி ஹாப்பினஸ். ஸோ விச் வில் பி ஃபில்ட் வித் ஹாப்பினஸ் மீனிங் சந்தோஷம். ஸோ நம்ம லைஃப்ல இருக்கிற அந்த லேசினஸ் எல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு புதுமையான ஒரு நவஜீவன் நல்ல யூத்ஃபுல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த லைஃப் எப்படி நிரம்பி இருக்கணும் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷங்களோட நம்ம ட்ரீம் பண்ணி லைஃபை முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. द्वार दिखा दूंगा फिर उनको, हे मेरे वे जहां अनंत, अभी न होगा मेरा अंत. ஸோ துவார் திகா தூங்கா அப்படின்னா ஐ வில் ஷோ தெம் த வே. ஸோ நான் வழி காட்டுவேன். உன்கோ அப்படின்னா நம்ம யூத்துக்கு நல்ல வழி காட்டுவேன். ஹே மேரே வே ஜஹா அனந்த். ஸோ ஹியர் இஸ் த வேர்ட் அனந்த். அந்த் அப்படின்னா எண்ட். ஓகே, ஸோ அனந்த் அப்படின்னா தெர் இஸ் நோ எண்டிங் அட் ஆல். ஸோ எதுக்கு எண்டிங் கிடையாது? நம்மளோட லைஃபுக்கு எண்டிங்கே கிடையாது. எப்போதுமே நம்ம யூ ஹாவ் டு ட்ரீம் ஹை. அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம லேசினஸ் அது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு முன்னேற்ற பாதைக்கு என்ன செய்யணுமோ யூ ஹாவ் டு டேக் ஸ்டெப்ஸ் ஃபார் இட் அப்படின்னு சொல்றாரு. அபீன ஹோகா மேரா அந்த், த சேம் திங். ஸோ இப்போ எனக்கு முடிவே கிடையாது, நான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையவே இருக்கு. ஸோ இந்த மைண்ட்ஸ் ஆஃப் யூத் ஐ வில் டேக் அவே ஆல் த நிராஷாஸ், அவங்க நிறைவேறாத ஆசைகள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு எப்படி நம்ம முன்னேறணும் வாழ்க்கையில அப்படின்னு மிக அருமையா கவிஞர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை எழுதுனது சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா அப்படிங்கிற கவிஞர் தான் இதை எழுதியிருக்காரு. So you just split the words in the poem and read it. You will be able to understand it very clearly. Okay. Shabdarth. மிருதுல். மிருதுல் அப்படின்னா கோமல். கோமல்னா என்னது? சாஃப்டா இருக்கிறது. நெக்ஸ்ட் பாத். பாத் அப்படின்னா பத்தா, லீவ்ஸ், இலைகள் சொல்லுவோம் இல்லையா? நெக்ஸ்ட் காத். காத் அப்படின்னா ஷரீர், த பாடி. நித்ரித். Soya hua. Soya means sleeping, slept. Hua means already slept. Soya hua. Pratyush. Pratah kal, early morning சொல்வோம் இல்லையா? So that is called pratyush.
नेक्स्ट तंद्रालस तंद्रालसना नींद से அல்சாயா ஹுவா நீந்த் அப்படின்னா தூக்கம் ஸோ தூக்கத்திலிருந்து நம்ம சோம்பேறித்தனமா எந்திரிப்போம் இல்லையா அதுதான் அல்சா ஆலஸ்னா சோம்பேறித்தனம் ஸோ அதே தான் அல்சாயா ஹுவா வெரி லேசி ஆஃப்டர் யோர் ஸ்லீப் நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து லால்சானா ஆசைகள் ஸோ இச்சான்னு சொல்லலாம் இல்லைன்னா குச் பானே கீ சாஹ் குச் பானேனா யூ ஹாவ் டு அச்சீவ் சம்திங் से कवि को ऐसा विश्वास क्यों है कि उसका अंत अभी नहीं हुआ सो कवि को कविता ஆசிரியருக்கு வந்து ஐசா விஸ்வாஸ் என்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா உஸ்கா அந்த் அப்படின்னா அந்த்னா முடிவு இல்லையா ஸோ அந்த முடிவு வந்து வராது அபி நஹி ஹோகா இப்ப அந்த முடிவு வராது அப்படின்னு எப்படி அவர் உறுதியா நம்பினாரு தட் இஸ் த क्वेश्चन now let's see the answer उसको विश्वास है कि அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஓகே उसको அப்படின்னா அவருக்கு விஸ்வாஸ் நம்பிக்கை இருந்துச்சு என்னன்னா அபி वो कमजोर नहीं है कमजोर அப்படின்னா வீக் ஓகே कमजोर नहीं है அப்படின்னா he is not weak ओके अपितु उसके अंदरना அவருக்குள்ளார जीवन को जीने के இந்த ஜீவனத்தை இந்த வாழ்க்கையை வாழறதுக்கான जीनेना टू लिव ओके सो जीने के लिए உற்சாகம் சொல்லுவோம் இல்லையா அந்த மோட்டிவேஷன் அந்த ஸ்பிரிட் प्रेरणा व ऊर्जा कूट कर भरी है அதான் அந்த மோட்டிவேஷன் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அது எல்லாமே கூட்டுக்கர் பரி ஹே பரினா ஃபுல் ஸோ அவரோட மனசுல வந்து அவ்வளோ ஃபுல்லா இருந்துச்சு இந்த வாழ்க்கை வந்து நம்ம வாழணும் அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட் வந்து இருந்துச்சு ஏக் மனுஷ்ய ஒரு மனுஷன் வந்து தபி ஸ்வயம் கா அந்த தன்னுடைய ஸ்வயம் அப்படின்னா ஓன் செல்ஃப் இல்லையா தன்னுடைய முடிவை என்னைக்குமே தேடணும்னு ஆசைப்பட மாட்டான் அந்த மான் லேத்தா ஹே அப்படி அவன் ஆசைப்படுறான் அப்படின்னா ஜப் அவனோட லைஃப்ல अपने अंदर की ऊर्जा அவனுக்குள்ளார இருக்கிற அந்தர்னா இன்சைடு அவனுக்குள்ளார இருக்கிற அந்த மோட்டிவேஷன் வந்து கம்மியா ஆயிருக்கும் இல்ல அப்படின்னா உற்சாகோ கம் கர் தேத்தா ஹை உற்சாகம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவனுக்கு சில டைம்ஸ் அந்த மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்க கூடாது நம்ம எப்போதுமே மோட்டிவேஷனல் ஸ்பிரிட்டோட இருக்கணும் கைசா வஹ் ஸ்வயம் கா அந்தமான் லே எப்படி ஒருத்தர் வந்து தன்னைத்தானே ஸ்வயம் அப்படின்னா செல்ஃபா அந்த அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படி முடிக்கவே கூடாது நம்ம இஸ்லியே உஸ்கா விஸ்வாஸ் ஹே கவியோட நல்ல விஸ்வாசம் என்ன அப்படின்னா அந்த கி ஓர் ஜானே வாலா நஹி ஹே அந்த அப்படின்னா முடிவு ஸோ முடிவு கிட்ட போற மாதிரி ஒரு எண்ணங்கள் கூட நமக்குள்ள இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு सेकेंड क्वेश्चन फूलों को अनंत तक विकसित करने के लिए कवि कौन सा प्रयास करता है ஸோ ஃபூலும் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் இல்லையா ஸோ ஃப்ளவர்ஸ்க்கு அந்தனா எண்டிங் அனந்த் அப்படின்னா எண்ட்லெஸ்ன்னு அர்த்தம் ஸோ அந்த பூக்களை வந்து தூங்கிட்டு இருக்கிற பூக்களை எழுப்புறதுக்கு என்னென்ன கவுன்ஸா பிரயாஸ்னா டெக்னிக்ஸ் ஸோ என்னென்ன பண்றாரு என்னென்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம் फूलों को विकसित करने के लिए कवि उन कोमल कलियों को जो इस संसार से अनभिज्ञ है और सुप्त अवस्था में पड़ी हुई है अपने कोमल स्पर्श के जागृत करने का प्रयास करता है அதாவது நம்ம பார்க்கலாம் ஃபூலோங்கோ அப்படின்னா அந்த பூக்கள் இங்க வந்து பூக்கள் அப்படின்னா இளமையான வயதுல இருக்கக்கூடியவர்கள் வாலிப யூத்ன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் வந்து அவர் பூக்கள் கூட கம்பேர் பண்றாரு உன் கோமல் கலியும் கோமல்னா என்ன பார்த்தோம் நம்ம சாஃப்டான கலியும் அப்படின்னா பட்ஸ் ஓகேவா ஸோ அந்த மொட்டுக்கள் எல்லாம் வந்துட்டு சாஃப்டா இருக்கக்கூடிய அந்த மொட்டுக்களை இஸ் சன்சார் கே
அன்பிக்ஞ ஹே. அதாவது சன்சார் அப்படின்னா இந்த உலகத்தை பத்தின ஒரு அவேர்னஸ், என்ன நடக்குது நம்மளை சுத்தி அப்படிங்கறத புரிஞ்சுக்காம இருக்கக்கூடியவர்கள் சில பேரு. और सुप्त अवस्था में पड़ी हुई है. सुप्त अवस्था, अवस्थाना என்னது? டிஃபிகல்ட் அவஸ்தைகள்னு சொல்லுவோம் இல்லையா, டிஃபிகல்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ அவஸ்தையில தன்னைத்தானே ஆளாக்கிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. சுப்த அவஸ்தானா இட் இஸ் நம்மளுக்கு தெரியாம நம்ம போய் சில விஷயங்கள்ல மாட்டிக்கிறோம் இல்லையா, தேவையில்லாம. ஸோ அந்த மாதிரி பீப்புளும் இருக்காங்க. அவங்களெல்லாம் அப்னே கோமல் ஸ்பர்ஷசே, தன்னுடைய கோமலமான சாஃப்டான அந்த ஸ்பரிசத்தால ஜாகிரத் கர்னேகா. ஜாகிரத் அப்படின்னா டு வேக்கப், वेकनिंग பண்றது, அவேக்கனிங். ஜாகிரத் करने का प्रयास करता है. he is trying to awaken the minds of the people. அதுதான் இந்த லைன்ல சொல்ல வந்திருக்காரு. ताकि वो निंद्रावस्था से जागर कर. निंद्रावस्था அப்படின்னா ஆவஸ்தா பிளஸ் நிந்திர. நிந்திரானா என்ன பார்த்தோம் நம்ம, அந்த தூக்கம் இல்லையா, ஸ்லீப்பிங். ஸோ தூக்கம் அப்படின்னா இங்க தூங்குறது கிடையாது, நம்ம லைஃப்ல ஒண்ணுமே பண்ணாம இருக்கோம் இல்லையோ. ஸோ அதுதான் நிந்திராவஸ்தான்னு சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம வெளியே एक मनोहरी सुबह के दर्शन कर सके. एक मनोहरी सुबह. சுபஹ்னா என்ன, மார்னிங் இல்லையா. மனோஹரினா அந்த மனோரமான, அது ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு மார்னிங். எப்படி அந்த மொட்டுக்கள் விரிஞ்சு பாக்குதோ அந்த மாதிரி நம்ம லைஃப்ல தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதெல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா எழும்பி லைஃப்ல முன்னேறதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அர்த்தாத் உஸ் யுவா பீடி கோ. இங்க யுவா அப்படின்னா யூத் பீப்புள், பீடி அப்படின்னா இந்த ஜென்ரேஷன் சொல்றோம் இல்லையா, இந்த ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாரும், ஃபாதர் சன் அந்த மாதிரி, ஆல் த பீப்புள் இன் திஸ் ஜென்ரேஷன்கோ நிந்திராசே, நிந்திரானா தூக்கத்திலிருந்து, ஜகானே கா பிரயாஸ் கர்த்தா ஹை. சேம் திங், வேக்கனிங் தெம் फ्रॉम स्लीपिंग. जो अपने जीवन के प्रति सचेत न रहकर अपना मूल्यवान समय व्यर्थ कर रही है. जो अपने अपना यार ஒருத்தவங்க जीवन के தன்னுடைய லைஃப்ல பிரதி சச்சேத் ந ரஹ்கட். பிரதி சச்சேத் அப்படின்னா என்கேஜா இருக்காம அப்படியே டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. சச்சேத் அப்படின்னா யூ ஆர் என்கேஜிங் யோர் செல்ஃப், பட் என்கேஜ் பண்ணாம இருக்கிறாங்க, சும்மா ஐடியலா இருக்கிற பீப்புள். அப்படின்னா மூல்யவான் சமை. மூல்யவான் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். சமைன்னா டைம்ஸ் இன் யோர் லைஃப். லைஃப்ல நமக்கு டைம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அந்த டைமை வியர்த்து கர் சக்தி, வேஸ்ட் பண்றாங்க இல்லையா. அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாம நம்ம என்ன பண்ணணும், வேயே சப் அப்பனி கவிதா கே மாத்தியம் சே கர்னா சாஹ்தா ஹை. நம்ம நல்ல ஒரு ஸ்பிரிட்டோட வாழ்க்கையில முன்னேறணும். क्वेश्चन नंबर 3, कवि पुष्पों की तंद्रा और आलस्य दूर हटाने के लिए क्या करना चाहता है. கவி இந்த புஷ்பம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட தந்திரா அப்படின்னா தூங்குறது, ஆலசிய அப்படின்னா லேசினஸ், இது ரெண்டையும் தூர் ஹட்டானே கேலியே எப்படி துரத்தி அடிக்கிறாரு. தூர் ஹட்டானேனா த்ரோயிங் தெம் அவே. எதை, இந்த தூக்கத்தையும் அந்த லேசினஸையும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தட் இஸ் த क्वेश्चन. पुष्पों के तंद्रा व आलस को हटाने के लिए कवि अपने स्पर्श से उन्हें जगाने का प्रयास करता है. ஸோ இது நம்ம ப்ரீவியஸ் ஆன்சர்ல பார்த்தோம் இல்லையா, அதே ஆன்சர் தான் இது. புஷ்பம் அந்த பூக்களோட தூக்கத்தையும் லேசினஸையும் ஹட்டானேனா துரத்தி அடிக்கிறதுக்கு, டு டேக் அவே த லேசினஸ், கவி அப்பனே ஸ்பர்ஷசே, அப்பனே ஸ்பர்ஷம்னா அந்த ஸ்பரிசத்தை வச்சு தன்னோட கைகளை வச்சு ஜகானே கா பிரயாஸ் கர்த்தா ஹை, அவங்கள எழுப்ப ட்ரை பண்றாரு. ஜகானே அப்படின்னா அவேக்கனிங், டு வேக்கன் தெம். जिस तरह
वसंत आने पर उसके मधुर स्पर्श से फूल और कलियों खिल जाती है. எப்படி வந்து जिस तरहனா எப்படி வந்து வசந்த காலம், வசந்த ஆனே பர்னா வசந்த காலம் வருது அப்படின்னா உடனே என்ன ஆகும், உஸ்கே மதுர் ஸ்பர்ஷ் சே அந்த சாஃப்டா அந்த தென்றல் காற்று அடிக்கும் போது அந்த பூக்களும் அந்த மொட்டுக்களும் அழகா விரியும் இல்லையா, அந்த மாதிரி ஃபூல் அவுர் கலியாங் கில் ஜாத்தி ஹை. கில் அப்படின்னா ப்ளூமிங். ஸோ அந்த தென்றல் காற்று பட்டு அந்த மொட்டுக்கள் எல்லாம் எப்படி பூவாகுதோ அந்த மாதிரி தன்னுடைய வார்த்தைகளால இந்த யுவன் யுவதி அதாவது யங் பீப்புள எழுப்புறாரு. உசி தரஹ் கவி பி பிரத்யன்ஷீல் கர்த்தா ஹை. அதே மாதிரி அவரும் வந்து மோட்டிவேட் பண்றாரு கவிஞர். ஓகே, कविता से आगे. सो बसंत को ऋतुराज क्यों कह जाता है, आपस में चर्च कीजिए. வசந்த் தான் பசந்த்னு சொல்றாங்க. ஸோ அந்த வசந்த காலம் இருக்கு இல்லையா, அதை வந்து காலங்களோட ராஜா அப்படின்னு ஏன் சொல்றோம், ரித்துராஜ் कहते हैं, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க क्वेश्चन. सो लेट अस सी द आंसर. हमारे देश में छह ऋतुएं होती है. நம்ம நாட்டுல வந்து 6 விதமான காலங்கள் இருக்கு, சீசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ லெட் அஸ் see கிரீஷ்ம ரித்து. கிரீஷ்ம ரித்து அப்படின்னா சம்மர் சீசன். ஓகே, வர்ஷா ரித்து, வர்ஷானா என்னது ரெயின் இல்லையா, சோ வின்டர் சீசன். ஷர்த் ரித்து அப்படின்னா ஆட்டம் சீசன், அந்த இலையுதிர் காலம் சொல்லுவோம் இல்லையா அது. ஹேமந்த் ரித்து, ஹேமந்த் ரித்துன்னா வின்டர் சீசன். இதுல வந்து முன்பனி காலம் சொல்லுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வின்டர் வரும்ல அது. ஷிஷிர் ரித்து அப்படின்னா அதுவும் வின்டர் தான், பின்பனி காலம், when the winter is going to end இல்லையா, ஸோ அது. और वसंत ऋतु அது வசந்த காலம், the spring season. so all these are the seasons in our country. इसमें वसंत को ऋतुराज कहते हैं. இந்த சீசன்ல எல்லாம் வச்சு வசந்த மட்டும்தான் நம்ம ரித்துராஜ் அப்படின்னு சொல்றோம். क्योंकि ஏன் அப்படின்னா இஸ் ரித்துமே இந்த காலத்துல தான், ரித்து அப்படின்னா இந்த சீசன்ல தான் न अधिक सर्दी पड़ती है. न अधिक सर्दीना अधिकना அதிகமான, न अधिकना ரொம்ப அதிகமா இருக்காது. என்ன இருக்காதுன்னா குளிர் இருக்காது. சர்தினா கோல்டு இல்லையா, குளிர் வந்து இருக்காது. அதே மாதிரி ந அதிக் கர்மி, கர்மி அப்படின்னா வெயில், இந்த டைம்ல ரொம்ப வெயிலும் அடிக்காது. अंग्रेजी महीने के अनुसार, अंग्रेज அப்படின்னா இங்கிலீஷ் கேலண்டர் படி எந்தெந்த மந்த்ஸ் நம்ம ஸ்ப்ரிங் சீசன் சொல்றோம் அப்படின்னா மார்ச் ஏப்ரல் மே होती है. மார்ச் அண்ட் ஏப்ரல் தான் சொல்லியிருக்காங்க. इसमें वसंत पंचमी नानक त्योहार आता है. அதாவது இந்த டைம்ல தான் இந்த ஸ்ப்ரிங் சீசனை வெல்கம் பண்றதுக்காக சில ஃபெஸ்டிவல்ஸ் இந்த கண்ட்ரில செலிப்ரேட் பண்றாங்க. என்னென்னா வசந்த் பஞ்சமி, பஞ்ச் அப்படின்னா 5, the 5th day of the birth of the spring season அப்படின்னு சொல்றது தான் வசந்த் பஞ்சமி. நானக் தியோஹார், பீலி சர்சோங் கில்தி ஹே, அந்த டைம்ல தான். பீலி அப்படின்னா எல்லோ கலர், சர்சோம் அப்படின்னா அந்த வயல்ல இருக்கக்கூடிய அந்த செடிகள்ல தானியங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே கதிரெல்லாம் முத்தி அந்த எல்லோ கலர்ல இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அறுவடை காலம். ஸோ அதுதான் அந்த பீலி சர்சோம் கில்தி. பேடோம் பர் நயே பத்தே நயி கோப்பல் ஆத்தி ஹே. பேடோ அப்படின்னா ட்ரீஸ், அதுல என்ன வரும், நயே பத்தே, நல்ல புதுமையான அந்த இளமையான லீவ்ஸ் வந்து உருவாகும், இளந்தளிர்கள். ஆம் கே போரே பி லகுதே ஹே. ஆம் அப்படின்னா என்னது, மேங்கோ. ஸோ அந்த மேங்கோ சீசன், மாம்பழம் வந்து வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பூவெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உருவாகும் மரத்துல. ஏ சபி கேலியே, இந்த எல்லாமே ஸ்வாஸ்திய
वर्धक भी होती है, इसलिए इसे ऋतुराज कहते हैं. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்கும் போதே ரொம்ப அருமையா இருக்கு இல்லையா? நம்மளுக்கு வந்து ரொம்ப குளிராது, வெயில் அடிக்காது, அதே டைம்ல வசந்த காலம் தொடங்கும் போது இலைகள் எல்லாம் வந்து ரொம்ப அருமையா கண்ணுக்கு கிரீனா காட்சி அளிக்குது. இதெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கிறதுனால வசந்த காலத்தை காலங்களின் ராஜா அப்படின்னு சொல்றோம். नेक्स्ट क्वेश्चन, वसंत ऋतु में आने वाले त्योहारों के विषय में जानकारी एकत्र कीजिए और किसी एक त्योहार पर निबंध लिखिए. सो दिस इज योर ओन क्रिएटिविटी थिंकिंग ना. அதாவது வசந்த காலத்துல வசந்த ரித்துமே ஆனே வாலே தியோஹார், தியோஹார் மீன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ இந்த டைம்ல என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஆல் ஓவர் த கண்ட்ரி அப்படின்னு நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஜான்காரினா யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் செலிப்ரேட்டட் இன் இந்தியா டியூரிங் த ஸ்ப்ரிங் சீசன். और किसी एक त्योहार पर ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் உங்களுக்கு பிடித்த ஃபெஸ்டிவல் எடுத்துட்டு அது பற்றி நீங்க ஓன்ல ஆன்சர் தரணும். Okay, so let us see the short gist of this answer. वसंत ऋतु खोल 2 महीने में से कुछ अधिक रहती है. So वसंत ऋतु அந்த ஸ்ப்ரிங் சீசனோட டைம் பாத்தீங்கன்னா 2 இல்லையா? 2 மஹினே அப்படின்னா 2 மாசம். இந்த சீசன் வந்து ஒரு 2ல இருந்து 2.5 months வந்து எடுத்துக்கும் ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப தொடங்கும் அப்படின்னா ஆதே ஃபால்குன் சே ஷுரு ஹோக்கர். இப்ப நம்மளுக்கு தமிழ் கேலண்டர் இருக்கு இல்லையா, சித்திரை வைகாசி அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஹிந்திலையும் வந்துட்டு கேலண்டர் இருக்கு. ஸோ அதன்படி ஃபால்குன் அப்படின்னா த லாஸ்ட் 12th month ஆஃப் த இயர் தான் அவங்க ஃபால்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆதே அப்படின்னா ஹாஃப். ஸோ அந்த 12th monthல பாதியை விட்டுட்டு மீதி பாதி இருக்கிற நாட்கள்ல தான் வசந்த காலம் வந்து தொடங்குது. ஓகே, ஷுரு மீன்ஸ் இட் இஸ் கெட்டிங் ஸ்டார்டட். எப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னா ஒரு 2 months வரைக்கும் இருக்கும். ஸோ चैत बैसाख के कुछ दिनों तक रहती है. பைசாக் அப்படின்னாலே அவங்க செலிப்ரேட் பண்ற அந்த ஃபெஸ்டிவல் தான், அதுவே பைசாக்னு சொல்றாங்க. தட் இஸ் சைத் அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மந்த். ஸோ அந்த மாதிரி ஒரு 1.5 to 2 months தான் சைத் பசாக் கே குச் தினோ அப்படின்னா அது வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்றோம். अतः इस ऋतु में மஸ்த் பரி ஹோலி ரங்கோங் கா தியோஹார். ஸோ இந்த காலத்துல இந்த ரித்து டைம்ல வந்துட்டு மஸ்த் பரி, மஸ்த்னா ஃபன், பரினா ஃபில்டு வித், ஸோ ஃபன் ஃபில்டு ஃபெஸ்டிவலான ஹோலியை செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம் இன் வெல்கமிங் த ஸ்ப்ரிங் சீசன். அப்புறம் வசந்த் பஞ்சமி நம்ம சொன்னோம் இல்லையா, த 5th day, பாஞ்ச் அப்படின்னா 5. ஸோ பஞ்சமினா 5th day ஆஃப்டர் த பர்த் ஆஃப் த ஸ்ப்ரிங் சீசன், அதையும் ஒரு ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்றாங்க. தேவி சரஸ்வதி கி பூஜா, சரஸ்வதி தேவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க, அது ஒரு ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்றாங்க. கேத்தி மே பக்கி ஃபசல், கேத்தி அப்படின்னா ஃபீல்ட்ஸ் இல்லையா, வயல்ல. பக்கி ஃபசல்னா அந்த கிராப்ஸ், கதிர் வந்து முத்தி போயிருக்கும். பக்கினா இட் இஸ் ரெடி ஃபார் ஹார்வெஸ்டிங் டைம். ஸோ பக்கி ஃபசல் और பீலி சர்சோம். அப்ப அந்த முத்தின கதிர் எப்படி காட்சி அளிக்குது அப்படின்னா அப்படியே கோல்டன் கலர்ல, எல்லோ கலர்ல அது இருக்கும். ரங் அப்படின்னா கலர். ஸோ அந்த அறுவடை காலத்தையே நம்ம ஒரு ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்றோம். அப்புறமா பைசாக்கி, பைசாக்கிங்கிறதும் ஒன் டைப் ஆஃப் ஃபெஸ்டிவல் தான், செலிப்ரேட்டிங் த எண்ட் ஆஃப் த ஸ்ப்ரிங். ஆதி தியோஹார் மனாயே ஜாத்தே ஹே. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்தியால செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல்ஸ். இதுல உனக்கு பிடிச்ச ஃபெஸ்டிவல் எதுவோ யூ கேன் டேக் दैट एंड एलैबोरेट इट इन योर ओन वर्ड्स. सो वसंत ऋतु भारत के प्राकृतिक सौंदर्य से पूर्ण करने के ऋतुओं का विशेष योगदान है. सो भारत அப்படின்னா இந்தியா. ஸோ இந்தியால பிராகிருத்திக் சௌந்தர்ய கே, பிராகிருத்திக் சௌந்தர்ய, பிராகிருத்திக்னா நேச்சர் இல்லையா, சௌந்தர்ய அப்படின்னா அழகு. ஸோ நம்மளோட நேச்சுரல் பியூட்டியை வந்து
பூர்ணமாக்கறதுக்கான सीजन्सல ஒன் ஆஃப் த इम्पोर्टेंट सीजन தான் स्प्रिंग सीजन। यहाँ की ऋतुओं में वसंत ऋतु सबसे प्रमुख है। இதே தான் சொல்றாங்க, இங்க இருக்கிற சீசன்ஸ்லே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சீசன் வந்து நம்ம வசந்த காலத்தை தான் சொல்றோம்। பிரமுக் அப்படின்னா த ஹெட் ஆஃப் த சீசன்ஸ், ராஜா, கிளைமேட்ஸ்கே ராஜா அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் சீசன் தான்। இது எப்ப தொடங்குச்சு? இது நம்ம லாஸ்ட் ஆன்சர்ல பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த ஹிந்தி கேலண்டர் படி 12th மந்தோட பாதியில தொடங்கிட்டு ஃபர்ஸ்ட் மந்த் முடியிற வரைக்கும் இருக்கும்னு। அதே தான் இங்க यह फाल्गुन व चैत में शुरू होती है। फाल्गुन व चैत அப்படின்னா 12th மந்தோட எண்ட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மந்தோட कैलेंडर मंथोட स्टार्टिंगல தொடங்கும்। चारों ओर उल्लास और आनंद का वातावरण होता है। सो चारों ओर எல்லா பக்கமும் உல்லாஸ் அப்படின்னா உல்லாசமா ஹாப்பியான, ஆனந்தனாலும் ஆனந்தமான வாதாவரண், வாதாவரண்னா அட்மாஸ்பியர்। ஓகே, ஸோ நம்மளை சுற்றி அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லா இருக்கும், அதாவது ரொம்ப குளிராது, ரொம்ப வெயில் அடிக்காது, பூக்கள் எல்லாம் அந்த லீவ்ஸ் எல்லாம் க்ரோ ஆகும், புது லீவ்ஸ் எல்லாம் மரத்துல। उत्तर भारत व बंगाल में, उत्तर भारतना नॉर्थ इंडिया, बंगालना बेंगाल இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெங்கால் சொல்றோம் இல்லையா, ஸோ அங்க வந்துட்டு தேவி சரஸ்வதி की पूजा की जाती है। சரஸ்வதி தேவிக்கு பூஜை பண்றாங்க இந்த ஸ்ப்ரிங் சீசனை வரவேற்று। पीले वस्त्र पहनते हैं, येलो कलरல ड्रेस போட்டுக்குவாங்க। पीले पकवान भी बनाया जाता है, அவங்க செய்யக்கூடிய ரெசிபி சாப்பாடு, பக்வான் அப்படின்னா சாப்பாடு, அந்த பூஜைகளுக்கான பிரசாதம், அது எல்லாமே கூட येलो கலர்ல இருக்கிற மாதிரி அவங்க ரெடி பண்றாங்க। ஏன் அப்படின்னா क्योंकि, ஏன் அப்படின்னா सरसों की पीली फसल लहलहरा उठते हैं। நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த வயல்ல வந்துட்டு கதிர்கள் எல்லாம் முத்தி போய் அறுவடைக்கு ரெடியா இருக்கு। அப்ப வந்து இட் இஸ் ரெடி ஃபார் ஹார்வெஸ்டிங் டைம்ல கோல்டன் கலர்ல அந்த பேடி, அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகிறதுனால அவங்க எல்லோ ஃபெஸ்டிவல்னு இதை செலிப்ரேட் பண்றாங்க। மானோ தர்த்தி நே பீலி சாதர் ஓடு லீஹ, அதாவது தர்த்தி அப்படின்னா எர்த் இல்லையா, பூமின்னு சொல்றோம்ல, பூமி ஃபுல்லா மஞ்சளை வந்து அப்படியே தூவி பெட் மாதிரி விரிச்ச மாதிரி இருக்குமா। பீலி சாதர் ஓடே லீஹன்னா அப்படியே எல்லோ கலர் பெட்ஷீட்டை விரிச்ச மாதிரி ரொம்ப அழகா காட்சி அளிக்கும்। यह एक सामाजिक त्योहार भी है। सामाजिक त्योहार ना इट इज फॉर एवरीवन, सोशलाइज பண்ற त्योहार தான், इट इज नॉट फॉर पर्टिकुलर ग्रुप ऑफ पीपल। எல்லாருமே இந்த ஸ்ப்ரிங் சீசனை वेलकम பண்றாங்க। क्योंकि ஏன்னா इस पर लोगों मेलों में मित्रों सगे संबंधियों में मेल जोल बढ़ता है। அதான் மித்ரோன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்து கூடயும் சேர்ந்து ஹோலி எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்றோம் இல்லையா, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க இங்க। कुछ लोग, சில பேர் வந்து आज से अपने बच्चों की पढ़ाई शुरू करता है। அந்த வசந்த காலம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுக்குற மாதிரி தன்னோட சின்ன குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் எழுத படிக்க சொல்வோம் இல்லையா, அதுக்கான ஸ்டெப்பையும் இப்பதான் எடுக்கிறாங்க। பச்சோன்னா சில்ட்ரன், ஸோ சில்ட்ரனுக்கு படாயி ஷுரு, தே ஸ்டார்ட் டு லேர்ன், அதனாலதான் சரஸ்வதி தேவிக்கு நம்ம பூஜை பண்றோம்। रंग बिरंगे फूल खिले है, रंग बिरंगेना कलरफुल, फूल அப்படின்னா ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து இப்பதான் வந்து பூக்க ஆரம்பிக்குது। கில்தே ஹேனா பூக்க ஆரம்பிக்குது। அந்த பூக்கள் மேல பூக்க ஆரம்பிச்சோன்னே என்ன வரும், அந்த ஹனி பீஸ் எல்லாம் வரும் இல்லையா, பட்டர்ஃப்ளைஸ் வரும் இல்லையா, அதான் பவ்ரே, तितलियां, मंडराती, प्रकृति के सौंदर्य में चार चांद लगाती है। பவ்ரேனா ஹனி பீஸ், அந்த பீஸ் இருக்கும் இல்லையா, தித்திலியானா பட்டர்ஃப்ளைஸ்। ஸோ இந்த மாதிரி நல்ல எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இது சந்தோஷம் தரக்கூடிய காலமா இருக்கு। प्रातः कालीन भ्रमण तो अनूठा आनंद देता है। वसंत ऋतु को मधु ऋतु भी कहते हैं। அதாவது பிரம்மதேவர் வந்து இந்த வசந்த காலத்தை நம்மளுக்காகவே கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம், ஆனந்தமா இருக்கு இது, அதனால நம்ம மது ரித்து அப்படின்னு சொல்றோம்। மது அப்படின்னா என்ன, ஹனி இல்லையா, சோ அந்த தேன் மாதிரி இனிக்கக்கூடிய காலமா இருக்கிறதுனால
வசந்த காலத்தை மதுர் ரித்துன்னு சொல்றோம். லோக் கீதோं की मधुरता और प्राकृतिक सौंदर्य भाव शून्य कर देते हैं. அதாவது கீதோங்கி மதுரத்தா, நம்ம பாட்டு பாடும்போது கிடைக்கும் இல்லையா அந்த மதுர்னா அந்த இனிமையான பாடல்கள். ஸோ அது கூடயும் நம்ம இந்த வசந்த காலத்தை கம்பேர் பண்ணலாம். ஆயா எப்படி அப்படின்னா இது ஒரு சின்ன பாடல் கொடுத்துருக்காங்க. ஆயா ரித்துராஜ் வசந்த் ஷீத் கா ஹுவா அந்த். ஆயானா வந்துட்டாங்க, யாரு அப்படின்னா ஸ்ப்ரிங் சீசன் ஹேஸ் கம். ரித்துராஜார் வசந்த் ஷீத் கா ஹுவா அந்த். அந்த்னா முடிவு. எதோட முடிவு? ஷீத் அப்படின்னா அந்த கோல்டு சீசன்லாம் முடிஞ்சு வின்டர்லாம் முடிஞ்சு நமக்கு ஸ்டார்ட் ஆகும்போது அதுதான் வந்து ஷீத்னா வின்டர் சீசன். ஸோ அது முடிஞ்சு நம்மளுக்கு வசந்த காலம் வருது. பாகோமே ஹரியாலி ஹோ சாயி. பாகோ அப்படின்னா என்னது? கார்டன் இல்லையா? ஸோ கார்டன் ஃபுல்லா பச்சை பசேல்னு, ஹரியாலினா பச்சை பசேல்னு இருக்கு. பிரகிருதி மன்மோகனே ஹுய். மன்மோகன் அப்படின்னா மனசு வந்து அப்படி நிறைஞ்சு இருக்கு. பிரகிருத்தினா நேச்சர். நம்ம நேச்சரை போய் சுத்தி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மனசை கவர்ற மாதிரி இருக்குமா. ஜூம் ரஹே ஹே. ஜூம் அப்படின்னா ஸ்விங் பண்றோம்ல, ஜூலால ஸ்விங் பண்ற மாதிரி சுத்துற மாதிரி. ஜூம் ரஹே ஹே. திக் திகந்த் சா ரஹா ஹே ஆனந்த். அதாவது நம்ம மனசு ஃபுல்லா வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆனந்த வெள்ளத்துல நம்ம மிதக்கிற மாதிரி இருக்குமா இந்த வசந்த காலம். नेक्स्ट ऋतु परिवर्तन का जीवन पर गहरा प्रभाव पड़ता है. ரித்து பரிவர்த்தன் அப்படின்னா ரித்துனா சீசன் இல்லையா? ஸோ இந்த சீசன் வந்து சேஞ்ச் ஆகுறப்ப ஜீவன் நம்ம லைஃப்லயும் வந்து ஒரு டீப் சேஞ்சஸ் வரும். கஹரா பிரபாவ். கஹரா மீன்ஸ் டீப். பிரபாவ்னா இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இப்போ வந்து வின்டர் சீசன்ல இருக்க மாதிரி சம்மர் சீசன்ல இருக்காது. கரெக்டா? சம்மர்ல இருக்க மாதிரி ஸ்ப்ரிங்ல இருக்காது. ஸோ வென்எவர் த சீசன் சேஞ்சஸ் some changes happen in our life also. इस कथन की पुष्टि आप किन किन बातों से कर सकते हैं? ஸோ இந்த மாதிரி இப்போ சீசன் மாறுற மாதிரி உங்களுக்குள்ள என்னென்ன மாறும் அப்படிங்கிறத நீங்க வந்து ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் இன் யோர் ஓன் வேர்ட்ஸ். ரித்து பரிவர்த்தன் கா ஜீவன் பர் கஹரா பிரபாவ் படுத்தா ஹை. கண்டிப்பா வந்து சீசனல் சேஞ்சஸ் ஆகுறப்ப லைஃப் ஆல்சோ சேஞ்சஸ். எப்படி அப்படின்னா உஸ்கே கான்பான் நம்ம வந்து சாப்பிட்றதுல இருந்து ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் நடக்கும். குளிர்காலத்துல நம்ம உடம்ப சூடா வச்சுக்கிறதுக்காக சாப்பிடுவோம். அதே வெயில் காலம் வந்தா குளிர்மைப்படுத்திக்கிறதுக்காக we will change our food lifestyle இல்லையா? उसके पहनने அப்ப அதே மாதிரி the dress we wear also changes from winter season to summer season. उस समय के त्योहार festivals பாத்தீங்கன்னா there will be difference in the seasons. उनका स्वास्थ्य पर प्रभाव है. सो இது எல்லாத்துலயுமே சேஞ்சஸ் நடக்கும். अतः जैसी ऋतु होगी उपरोक्त बातों भी उसी के अनुसार होगी. सो ऋतु அதாவது சீசன் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம லைஃப்ல சில டைம் சிச்சுவேஷன்ஸ் வந்து மாறும். அதுக்கேத்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணி யூ ஹாவ் டு லீட் யுவர் லைஃப். नेक्स्ट अनुमान और कल्पना. कविता की निम्नलिखित पंक्तियों पढ़कर बताइए कि इनमें किस ऋतु का वर्णन है. ஸோ இங்க கீழே வந்து கவிதா கொடுத்துருக்காங்க, ஒரு 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை படிச்சுட்டு நிம்னலிகித் பங்க்தியும் அப்படின்னா யூ ஹாவ் டு ரீட் தீஸ் லைன்ஸ். படுக்கர் பத்தாவோ யூ ஹாவ் டு டெல் which season does it belong to. Okay, so let us read the first line. फूटे है आम के बौर. so फूटे है ना இப்பதான் வந்து துளுத்து வருது. என்ன அப்படின்னா ஆம் கே போர் மாமரத்துல இலைகள் எல்லாம் துளுத்து வருது. ஸோ இது என்ன சீசனா இருக்கும்? கண்டிப்பா the birth of the spring. so வசந்த ரித்து. அடுத்தது பௌர் 1 டூட்டே ஹே. ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப காஞ்சு போய் இலைகள் எல்லாம் கீழே கொட்டி இருக்கும். ஸோ இது என்ன சீசனா இருக்கும்? ஆட்டம் சீசன் இல்லையா? ஸோ தட் ஒன். ஹோலி மச்சி டோர் டோர். ஸோ ஹோலி பண்டிகை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் திஸ் சீசன்? இட் இஸ் வசந்த ரித்து. நெக்ஸ்ட் சபி பந்தன் टूट जाते हैं. அதே மாதிரி தான் பந்தன் அப்படின்னா டுகெதர்னஸ். சூட் जाते हैं அப்படின்னா
இட் இஸ் அகெயின் ஸ்டாண்ட் அலோன் மாதிரி. இந்த மரம் எல்லாம் வந்து இலைகள் எல்லாம் கொட்டிட்டு வின்டர் சீசன் அப்போ நிற்கிது இல்லையா. ஸோ தட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ். ஸோ இந்த கவிதால இஸ் கவிதா மே வசந்த ரித்து வர்ணன் வந்து எந்தெந்த லைன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆம் கே பௌரே இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன். நெக்ஸ்ட் ஹோலி கே தியோஹார். ஸோ இது ரெண்டும் வந்து நம்மளோட வசந்த காலத்தை குறிக்கிறது. நெக்ஸ்ட் क्वेश्चन नंबर 2, स्वप भरे कोमल कोमल हाथों को अलसाई कलियों पर फेरते हुए कवि कलियों की प्रभात के आनंद का संदेश देता है, उन्हें ஜகானா சாஹதா ஹே. ஸோ இது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். அதாவது கோமல் கோமல் ஹாத்தோம் ரொம்ப சாஃப்டான கைகளை வச்சு அல்சாயி கலியா, அல்சாயினா லேசினஸா இருக்கக்கூடிய அந்த மொட்டுக்கள் மேல தன்னுடைய கைகளை வச்சு கவி கலியோங்கோ பிரபாத், பிரபாத்னா ஒரு விடியலை கொடுக்குறாரு இல்லையா, எழுப்புறாரு இல்லையா. उन्हें जगाता, जगाना ना टू वेकन देम, और खुशी खुशी अपने जीवन के अमृत से उन्हें सींच कर हरा भरा करना चाहता है. खुशी खुशी அப்படின்னா சந்தோஷங்கள் இல்லையா, குஷினா ஹாப்பினஸ். ஸோ அப்பனே ஜீவன் மே தன்னுடைய லைஃப்ல வந்து சந்தோஷத்தை கொடுக்கறது எப்படி அப்படின்னா அமிர்தத்தை கொடுக்கறதுக்கு சமம். ஸோ அமிர்த் அப்படின்னா ரொம்ப, அதாவது இட் இஸ் த அல்டிமேட்டுங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அமிர்தமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, நல்லா ஹாப்பியா இருக்குன்னு சொல்ற மாதிரி நம்ம ஜீவனை ஹரா பரா அப்படி கிரீனிஷா ஆக்கணும் அப்படின்னு தான் கவி ஆசைப்படுறாரு. फूलों पौधों के लिए आप क्या क्या करना चाहते हैं. फूलों அப்படின்னா பூக்கள், பௌதம் அப்படின்னா சின்ன பிளான்ஸ். ஸோ இதுங்களுக்கெல்லாம் நீங்க என்னென்ன பண்ணுவீங்க, அது வளர்றதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறதான் क्वेश्चन. ஸோ இட் இஸ் a very simple question. what will you do? let us see the answer. हमें फूलों पौधों को நம்ம வந்து பூக்களுக்கும் அந்த சின்ன சின்ன செடிகளுக்கும் அதிக சங்கியா மே உகாயேங்கே. சங்கியா அப்படின்னா நம்பர். ஓகே, ஸோ அதிக சங்கியா அப்படின்னா நிறைய பிளான்ஸை நம்ம வளர்த்தலாம், அப்பதான் நம்மளை சுத்தி நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். உன்கி தேக்பால் கரேங்கே, அதுங்களை வந்து வச்சுட்டா மட்டும் போதுமா, இல்லை, நம்ம வந்து அதை பார்த்துக்கணும். தேக்பால் கர்னாக, நம்ம அதுக்கு தேவையானதை கொடுக்கணும். और समय समय पर खाद पानी की सिंचाई आदि की व्यवस्था करेंगे. समय समयना அப்பப்ப காது, காது அப்படின்னா ஃபர்டிலைசர் சொல்வோம் இல்லையா, அது வளர்றதுக்கான உரங்கள் அதெல்லாம் நம்ம போடணும். பானிக்கு சின்ஹாயி தண்ணி ஊற்றணும் அதுங்களுக்கு. ஆதிக்கு வியவஸ்தா கரேங்கே, யூ ஹாவ் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். फूल पौधों को जंगली जानवर, அதாவது அனிமல்ஸ் கிட்ட இருந்து, ஜங்கலி ஜான்வல்னா வைல்ட் அனிமல்ஸ் और அனிமல்ஸ் கிட்ட இருந்தும், और बेकार तोड़ने वालों से, தேவையில்லாம செடிகளை சும்மா இருக்க முடியாம பிப்பாங்க இல்லையா, பேக்கார் தோடுனே அப்படின்னா தோடுனா டு டேக் இட் ஆஃப். ஸோ தேவையில்லாம அது பிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுல எல்லாத்துல இருந்தும் அந்த செடிகளை நம்ம காப்பாற்றணும். பச்சாயேங்கேனா யூ ஹாவ் டு சேவ் ஆல் தோஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் plants. okay, हरे भरे पुष्प पुष्प में एक शब्द की एक ही अर्थ में पुनरावृत्त हुई है. हरे हरे, हरे हरेங்கிறது ரெண்டு வார்த்தைகள், ஹரே ஹரே, பட் ஒரே வேர்டு தான் 2 times ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா. புஷ்ப புஷ்ப நடுவுல ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து துவந்து சமாஸ்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ யூ ஆர் linking those two words with a hyphen there. okay, so இத வந்து पुनरावृत हुई है, together சேர்ந்திருக்கு. कविता के हरे हरे ये पात वाक्यांश में हरे हरे शब्द युग्म पत्तों के लिए विशेषण के रूप में प्रयुक्त हुए हैं. நம்ம போயம்ல படிச்சோம் இல்லையா, ஹரே ஹரே ஏ பாத் அப்படின்னு ஒரு லைன். பாத் அப்படின்னா என்னது, லீவ்ஸ். ஓகே, ஸோ லீவ்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஹரே ஹரே பச்சை பசேல்னு இருக்கும்னு சொல்லியிருக்காரு.
அப்போ அது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் இல்லையா? விசேஷன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அட்ஜெக்டிவ். ஸோ லீவ்ஸ்ன்னு மட்டும் சொல்லாம அந்த லீவ்ஸ் எப்படி இருக்கும்? கிரீனா, எவர் கிரீனிஷா இருக்கும்னு சொல்றது தான் நம்ம வந்து விசேஷன்னு சொல்றோம். இங்க அட்ஜெக்டிவ்னு சொல்லியிருக்கோம். யஹா பாத் சப்த் பஹுவச்சன். ஸோ வாட் இஸ் பஹுவச்சன்? ப்ளூரல். ஓகே, வச்சன்னா சிங்குலர், ஏகவச்சன்னா சிங்குலர், பஹுவச்சன் அப்படின்னா ப்ளூரல். ஸோ பாத்துங்கிற வேர்டு வந்து இட் டினோட்ஸ் இலைகள், லீவ்ஸை குறிக்குதுங்க. இட் இஸ் நாட் அ சிங்கிள் லீஃப், இட் இஸ் அ குரூப் ஆஃப் லீவ்ஸை குறிக்கிறதுனால அது வந்து பஹுவச்சன்னு சொல்லியிருக்காங்க, ப்ளூரல்னு சொல்றாங்க. ऐसा प्रयोग भी होता है जब कर्ता या विशेष्य एक वचन में हो. ஐசா பிரயோக் அப்படின்னா இப்போ இந்த அட்ஜெக்டிவை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம், இட் இஸ் அ கிராமர் பார்ட். ஓகேவா? ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஜப் கர்த்தா யா விசேஷ. கர்த்தா அப்படின்னா சப்ஜெக்ட். ஓகே, யூ நோ யுவர் சென்டென்ஸ் வில் கண்டெயின் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் கர்த்தா அப்படின்னா சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஏக்கு வச்சன்மே சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கிற போது और कर्म या क्रिया या विशेषण बहुवचन में. सो कर्म அப்படின்னா ஆப்ஜெக்ட், ஓகே, கிரியா அப்படின்னா verb, விசேஷன் அப்படின்னா adjective. got it clearly? அதெல்லாம் வந்து பஹுவச்சன். பஹுவச்சன்னா என்ன? ப்ளூரலா இருக்கும். ஜைசே வஹ் लंबी चौड़ी बातें करने लगा. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ லெட் அஸ் ரீட் த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட். வஹ் லம்பி சௌடி பாத்தே கர்னே லகா. இதுக்கு சென்டென்ஸ் மீனிங் சொல்லிடுறேன் நான் ஃபர்ஸ்ட். வஹ் அப்படின்னா அவன் இல்லைன்னா அவள், ஹி ஆர் ஷி, எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். லம்பி அப்படின்னா லாங், சௌடி அப்படின்னா வைட், பாத்தே அப்படின்னா பேசுறது, பேசுறோம் இல்லையா, டாக், ஸ்பீக். கர்னே லகா பேச ஆரம்பிச்சுட்டான். வஹ் அவன் வந்து எப்படி பேசினா, அவன் வந்து பேசினான். வஹ் பாத்தே கர்னே லகானா அவன் பேசினான்னு அர்த்தம். எப்படி பேசினான்னு கொடுத்துருக்காங்க. லம்பி சௌடி ரொம்ப நீளமா பேசினா. லம்பி சௌடி பாத்தே கர்னே லகா. ஸோ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா வஹ் சப்ஜெக்ட் வந்து சிங்குலர், ஓகே, ஏகவச்சன். லம்பி சௌடி பாத்தே, பாத்தே அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து கிரியா, இது வந்து வேர்ப். ஸோ வேர்ப் வந்து பஹுவச்சன்ல இருக்கும், ப்ளூரலா கூட வர சான்சஸ் இருக்கு. இப்படி கவிதா மே கவிதையிலிருந்து ஏக் ஹி शब्द का एक से अधिक अर्थों में भी प्रयोग करता है. ஸோ கவிதால, போயம்ல ஒரே வேர்ட் வந்து ஏக் சே அதிக் அர்த்த, டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ்ல குறிப்பிட்டிருக்காரு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. तीन बरे काती तो ते वे तीन बरे काती है. तीन बरे काती அப்படின்னா जो तीन बार काती है, மூணு வேளை. तीन அப்படின்னா மூணு, बार அப்படின்னா 3 times a day, காத்தினா ஈட்டிங். ஓகேவா? ஸோ அப்படியும் சொல்லலாம். வஹ் தீன் பரே கானே லகி ஹே. வஹ் அப்படின்னா அவன், தீன் பரே 3 times a day he is eating இப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த சென்டென்ஸ்ல. ஏக் ஷப்த், இதுல ஒரு வேர்டான பேர் கா தோ அர்த்த ஹை, அர்த்தங்கள் இருக்கு. பிரயோக கர்னே சே வாக்கிய மே चमत्कार आ गया है. इसे யமக் அலங்கார் கஹா ஜாத்தா ஹை. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டே ரெண்டு மீனிங்ஸை கொடுக்குற மாதிரி இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? யமக் அலங்கார். இசே யமக் அலங்கார் கஹா ஜாத்தா ஹை. ஸோ யமக் அலங்கார் அப்படின்னா ஆண்டனா கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வார்த்தை வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸை குறிக்கக்கூடிய சொற்கள். कभी कभी उच्चारण की समानता से शब्दों की पुनरावृत्ति का आभास होता है. உச்சாரன் அப்படின்னா உச்சரிப்பு, உச்சரிப்புல வந்து ஒரே மாதிரி இருக்கும். சமானத்தா அப்படின்னா சேம், சமானமா இருக்கும் அந்த சொற்கள். பட் மீனிங்ஸ் வந்து डिफर आगुम. जबकि दोनों दो प्रकार के शब्द है, जैसा मन का मन का.
மன்கான்னு தனியாகவும் சொல்லலாம், இல்லை மனக்கா அப்படின்னு சேர்த்தி கூட நம்ம சொல்லலாம். ஸோ உச்சரிப்பில் வந்து சேமாக இருக்கும், மன்கான்னு தான் சொல்லுவோம் இதை. பட் there will be difference in the meanings. अर्थ में अलग. ऐसे वाक्यों को एकत्र कीजिए जिनमें एक ही शब्द की पुनरावृत्ति हो. So இப்ப நீங்க வந்து உங்க ஆக்டிவிட்டி என்னன்னா இந்த மாதிரி you have to frame sentences for the words given below. So let us see few examples for these. बातों அப்படின்னா बातों में हम दोनों ने रास्ता पार कर लिया. बातों நம்ம பேசிட்டே हम दोनों நம்ம ரெண்டு பேரும் रास्ता पार कर लिया, we have crossed the way. रास्ता அப்படின்னா வே, அந்த வழியை தாண்டி போயிட்டோம். பார் கர்லியானா we have crossed the way அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ். you can write your own sentence. okay, रह कर मुझे रह कर अपनी स्वर्गवासी दादी की याद आती है. मुझे रह करना எனக்கு எப்ப பார்த்தாலும் என்னுடைய, அப்படின்னா என்னுடைய ஸ்வர்கவாசி தாதினா பாட்டி, ஸ்வர்கவாசின்னா அவங்க ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த பாட்டியோட ஞாபகம், யாத் அப்படின்னா ஞாபகமா வருது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட் லால் सोनू ने सोनू के पास गुलाब के लाल फूल है. சோனு அப்படின்னா ஒரு பையனோட பெயர், அவன்கிட்ட பாஸ் அப்படின்னா அவன்கிட்ட, குலாப்னா ரோஸ், அது என்ன கலர்ல இருக்குன்னா லால் ஃபூல் ஹே, நல்லா ரெட் ரோசஸ் வந்து அவன்கிட்ட இருக்கு. ஃபூல் அப்படின்னா ஃப்ளவர். ஓகே, நெக்ஸ்ட் சுபஹ் மேரி தாதி என்னுடைய பாட்டிமா. சுபஹ் காலை வேளையில, காலங்காலையில ஹரே ராம் ராம் ஹரே ஹரே இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஹரே ராம்னு ஜெபம் பண்ணுவாங்க. ராத்திரியோட ராத்திரி. சோர்னா திருடங்க. ராத்திரியோட ராத்திரியா. கர்கா சாமான், கர் அப்படின்னா வீடு இல்லையா, சாமான்னா வீட்டுல இருக்க எல்லா பொருட்களையும், லேக்கர் எடுத்துட்டு, சம்பத் ஹோ கயா ஓடி போயிட்டான், அப்ஸ்கேண்ட் ஆயிட்டான்னு சொல்றாங்க. அடுத்தது கடி तुम घड़ी दरवाजे पर क्या देखते हो. तुमना नी வந்து घड़ी வாட்ச் பண்ணி, கிளாக் வாட்ச் பண்ணி, ஜன்னல் வழியா, தர்வாஜே அப்படின்னா ஜன்னல் வழியா என்ன பார்த்துட்டு இருக்க, देखते हो, what are you seeing. okay, so you can write your own sentences for all these ekatra words. कोमल गात, मृतुल वसंत, हरे हरे ये पात. विशेषण जिस संज्ञा या सर्वनाम की विशेषता बताता है उसे विशेष्य कहते हैं. ஸோ இங்கே வந்து பாருங்க, இது நம்ம போயம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். காத் அப்படின்னா ஷரீர், உடம்பு. கோமல்னா சாஃப்ட். ஸோ இது வந்து அந்த சாஃப்டான பாடி. ஸோ திஸ் இஸ் ஒன் விசேஷன். ஸோ கோமல்ங்கிறது விசேஷன். அதே மாதிரி மிருத்துல் வசந்த், மிருத்துல் அப்படின்னாலும் சாஃப்ட் தான். வசந்த் அப்படின்னா இந்த வசந்த காலத்தை குறிக்குது இல்லையா. ஸோ வசந்த்னு மட்டும் சொல்லாம அதுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டு சொல்றாங்க. என்ன அட்ஜெக்டிவ் அது? மிருத்துல் வசந்த். அதே மாதிரி ஹரே ஹரே ஏ பாத் அப்படின்னா லீவ்ஸ் எப்படி இருக்கு? ஹரே ஹரே. ஸோ கிரீன், பச்சை பசேல்னு இருக்கு. ஸோ விசேஷன் ஜிஸ் சங்கியானா ஆல் தீஸ் ஆர் நவுன்ஸ் இல்லையா. காத், வசந்த், பாத் இதெல்லாமே நவுன். ஸோ ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்றது தான் ஒரு அட்ஜெக்டிவோட ஒர்க். ஒரு நவுனை மட்டும் இல்லை, சர்வநாம் அதாவது ப்ரோனவுன்ஸ் எல்லாத்தையுமே வந்து डिस्क्राइब பண்ணும் adjectives. उसे विशेष्य कहते हैं. ऊपर दिए गए वाक्यांशों में गात, இப்ப நான் சொன்னேன் அதே தான், गात, वसंत, पात இந்த शब्दக்கெல்லாம் வந்து விசேஷன் கொடுத்திருக்காங்க. क्योंकि इनकी विशेषता क्रमश कोमल, இது விசேஷता எது? கோமல், மிருத்துல், ஹரே ஹரே இதெல்லாம் தான் விசேஷன் சப்தம். இப்ப
ஹிந்தி விசேஷணம் ஹிந்தியில் அட்ஜெக்டிவ்ஸை வந்துட்டு 4 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். குணவாச்சக் விசேஷன். குணவாச்சக் அப்படின்னா குணங்களை பேஸ் பண்ணி adjective. You call it as qualitative adjectives. Okay, that is your first part. Next, பரிமாணவாச்சக் விசேஷன். பரிமாணவாச்சக் அப்படின்னா quantitative, quantity base பண்ணி சொல்றோம் இல்லையா, so that is பரிமாணவாச்சக் விசேஷன். Third one is sankhya-vachak. The adjective using numbers, அது பேஸ் பண்ணி வருது. Third adjective is sankhya அப்படின்னா number. ஸோ நம்பரிங்கில் வரக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ். லாஸ்ட் வந்து சர்வநாமிக் விசேஷன். இந்த ப்ரொனவுன்ஸ் பேஸ் பண்ணி வருது இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி வர்றது வந்து ஒன் ஆஃப் த அட்ஜெக்டிவ். ஸோ தேர் ஆர் 4 விசேஷன்ஸ் இன் ஹிந்தி லாங்குவேஜ். லெட் அஸ் see few examples. ஃபர்ஸ்ட் குணவாச்சக் விசேஷன். நான் என்ன சொன்னேன், குவாலிட்டேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இல்லையா. ஸோ இப்போ வந்து பந்தர் அப்படின்னா மங்கி. எப்பேற்பட்ட மங்கினா அச்சா பந்தர், ரொம்ப நல்ல மங்கி. அச்சா அப்படின்னா குட். ஸோ குட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் which qualifies the noun பந்தர். நெக்ஸ்ட் சுந்தர் கார். ஸோ இந்த மாதிரி சுந்தர் அழகு, அச்சா, ஹரஹரே இதெல்லாம் சொல்லும் போது தட் இஸ் குணவாச்சக் விசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பரிமாணவாச்சக். பரிமாணவாச்சக்னா என்னது, குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இப்போ வந்து இங்க பாருங்க எக்ஸாம்பிள், தோ கஜ் ஜமீன். ஜமீன் அப்படின்னா நிலம், லேண்டுன்னு சொல்லுவோம். எவ்வளோனா தோ 2 கஜ். கஜ் அப்படிங்கிறது சென்ட் அப்படிங்கிற மாதிரி, ஸ்கொயர் ஃபீட்னு நம்ம மெஷர் பண்றோம் இல்லையா, அது. ஸோ தோ கஜ் ஜமீன். ஸோ யூ மெஷர் சம்திங் வித் அண்ட் கிவ் த குவான்டிட்டி ஆஃப் தட் வேர்ப், நவுன். ஸோ அதுதான் வந்து நம்ம பரிமாணவாச்சக் விசேஷன்னு சொல்றோம். ஐ திங்க் யூ ஆர் கிளியர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 4 கிலோ கேஹூ. கேஹூ அப்படின்னா என்னது, வீட், கோதுமைன்னு சொல்லுவோம். எவ்வளோ, 4 கிலோ, 4 கிலோல கோதுமை வாங்கினேன், அந்த மாதிரி சொல்றது வந்து பரிமாணவாச்சக் விசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சங்கியாவாச்சக் விசேஷன். சங்கியா மீன்ஸ் என்னது, நம்பர். ஸோ நம்பரிங் பேஸ் பண்ண அட்ஜெக்டிவ்ஸ். எக்ஸாம்பிள், சந்தரே, 4 சந்தரே, பிரதம ஸ்தான். ஸோ இந்த மாதிரி லைக் இப்போ 4 அப்படின்னா 4, பிரதம அப்படின்னா ஃபர்ஸ்ட், ஸ்தான்னா பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ், யூ காட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ், அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. ஸோ தட் இஸ் சங்கியாவாச்சக் விசேஷன். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் சர்வநாமிக் விசேஷன். சர்வநாம்னா என்னது, ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு விசேஷனை கொடுக்கறது, அட்ஜெக்டிவ் கொடுக்கறது. இப்போ இங்க பாருங்க, யஹ் லால் ஃபூல் ஹே. யஹ் இது வந்து லால் அப்படின்னா என்னது, ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பூ, ஃபூல் ஹே. வஹ் தேரி ஃப்ராக் ஹே. வஹ்னா அது வந்து உன்னுடைய ஃப்ராக். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றது வந்துட்டு சர்வநாமிக் விசேஷன்ஸ். That's all. We have come to the end of the session. Thanks for watching this video. Shortly I will be uploading lesson 2. Please subscribe to this channel so that you can get notified. Thank you.